அமலா, 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 அமலா. ஹலோ, பல்லவ நர்சிங் உள்ள பேசுறோம். உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏம்மா என்ன காரியம் பண்ணிட்ட? நீ சந்தோஷமா வாழணும்னு தான்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா? சத்தியமா சொல்றேம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க. இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஊர் நியாயங்க இது? இனி அந்த பையன் இந்த ஊர் பக்கம் திரும்பி வரப்போறதே கிடையாது. அப்படியே திரும்பி வந்தாலும் கை கால் இல்லாத ஊனமா தான் வரப்போறான். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கை கால் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேனே தவிர காசு இல்லாதவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதையும் மீறி உன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு மக்கர் பண்ணான்னு வச்சுக்க, அவளை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மென்னியை பிடிச்சு கொன்னுடுவேன். பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு. துட்டே இல்லாதால என் லவ் புட்டுக்குச்சு. அம்மா, நீ கூட லவ் பண்ணிருக்கல? அதெல்லாம் வேணாங்க, சும்மா சொல்லு. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க. முத நான் அந்த பொண்ணை பார்த்தது அதுக்கப்புறம் தான் நீங்க மண்டியை உடச்சிங்களா? என்ன தம்பி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தேவலங்க. வரம்மா. சரிப்பா. அப்பா, என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும். உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா. நான் என்னத்த கேட்க போறேங்க? ஒரு ஹோட்டல் வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா. சும்மா இரு. வேணும், காதலுக்கு காசு பண்ண முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும். நீங்க வேற, அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரிய வைக்கணும். எப்படி? இப்படியே போயா? அந்த ஊருக்குள்ள அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்போ கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்காரனாட்டம் இருக்காரு. பின்ன இருக்காதா? அவ விளக்கேத்துனத என்னாலே தாங்க, உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? இப்ப எரியறதுல என்ன ஊத்ததான் இங்க வந்தியா? அதுக்கு இல்லடி, எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன உன்னை விட அப்படி என்ன சோப்பா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏச்சு போடி. இதோ பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது. அதுக்கு சொல்ல வந்த. அதுக்கு மேல போயிட்டோண்டியம்மா.
நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். யாரு மாப்பிள்ள? அவர்தான். இதுக்கு அவர் சம்மதிச்சாரா? நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். அவர் தான் தாங்கவே முடியல, சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு. ஓஹோ, ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி பழக்காச்சு? அது ஒரு கியூட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜோரமே வந்துருச்சு. வந்திருக்கும், உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? மரியாதையை அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன். Hold it now. Hey, hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா? இந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி. ஐயா ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா? இதை விட மோசமாலாம் திட்டினா. ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன். கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன். ஏங்க அந்த பொண்ணு திட்டினதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்கணும்? யோ, அவ என்ன திட்டல, உன்னதான் திட்டினா. வலிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த ஆள் உழுந்து உழுந்து சிரிக்கிறாருங்க. செந்திரியா நைஸா சாய் வாங்கினா குடியா. வினோதமான குடும்பம் ஐயா. பெக்யூலர் ஃபேமிலி. நீங்க பாட்டு அந்த பொண்ணை ரொம்ப வெறுப்பேற்ற போறீங்க. அவ எதனா கோவத்துல பண்ணிக்க போறா. ரொம்ப அக்கறதா. நான் என்ன அந்த பொண்ணை வெறுப்பேத்துவா போனேன்? இவ்வளவு ஆசை வச்சிருக்கே, பார்ட்டி எப்படி கன் பார்ட்டியான்னு பாக்க போனேன். பார்ட்டி எப்படி கன் தானே? கண்ணா? பீரங்கி பார்ட்டி. ஆமா, அது எப்படி மடுக்குன? முதுகுதான். ஓ யோ, இனிமேல போட்டி கீட்டி போடாம ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. போட்டி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லைங்க, எனக்கும் அவங்க அப்பனுக்கும் தான். என்னைக்கு அந்த ஆள் மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசு தான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கு அவர் மாறுற மாதிரி தெரியல. மாத்தி காட்டுறேன். மாற வேண்டியதானே? நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலன்னா எப்படி? எங்க உன் வீட்டுக்காரு? அதோ ஒரு வழியா துடு போறதுக்கு ஆளை பிடிச்சிட்டேன். ஆமா, எப்படி அந்த ஆளை மடக்கணும்? அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு, அதனால அந்த ஆளே பிடிச்சிட்டேன். அப்படியா? உங்ககிட்ட வாங்கின வட்டியை முதல்ல இருக்குது, நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது. நீங்க எனக்கு தம்பி மாதிரி. ஏப்பா, எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது. என்னங்க முதல்ல இது அநியாயமா இருக்கு. நேத்து திட்டிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னதான் பணம் விட்டாலும் இப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கு வருத்தமே நீங்க கூட அங்க போய் கை தட்டாதான். ஏய், காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறதை விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்டுறதா புத்திசாலி.